இங்க உடல் வலிமையை விட மனோ வலிமை தான் இங்க ரொம்ப முக்கியம். எப்பேற்பட்ட தோல்வியையும் தூக்கி நிறுத்தக்கூடிய வல்லமை பெண்களுக்கு உண்டு. அதுலயும் இது குறிப்பா சிம்ம ராசி சிம்ம தயங்கவே மாட்டாங்க, அசரவே மாட்டாங்க, கலங்கிடவே மாட்டாங்க, சோர்ந்து அப்படியே இடிஞ்சு போய் உட்காரல. பார்க்கலாம், ஒரு கை பார்த்துடலாம், நம்மளால முடியாதா, எவன் நமக்கு தேவை, நான் தான் இங்க அப்படின்றவாங்க. அப்போ இந்த சிம்ம ராசி சிம்ம லக்ன பெண்களுக்கு மாமியாரோட கிளாஷ் உண்டு. பெண்ணுக்கு பெண்ணே எதிரிலாம் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னம் தான். சிம்ம ராசி சிம்ம லக்னத்து பெண்ணை எதிர்க்காத பெண்ணே இல்லை. இவங்க போவாங்க, ஒரு பார்வை தான், ஒரு லுக்கில் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதாவது சும்மா மிரட்டுறது, உதார் விடுறது, அடிதடி பண்ணுறது மட்டும் இந்த சிம்மராசி சிம்ம லக்னத்து பெண்கள் அப்படின்னு நம்ம வந்து அதை முடிச்சிட முடியாது. நான் பார்த்துக்கிறேன், பேசாமல் இருங்க, உங்களுக்கு செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்கிறேன், உங்களுக்கு வர வேண்டியது கரெக்டாக வந்துடும், பேசக்கூடாது அப்படின்னு ஒரு ஆண் எப்படி சொல்லுவானோ அது மாதிரி இவங்க சொல்லி அந்த கடமையை செஞ்சுருவாங்க. அங்கே தான் அவங்க உயர்ந்து நிற்கிறாங்க. அப்போ கமாண்டிங் ரெஸ்பெக்ட். நான் வந்தால் அங்கே சத்தம் போடக்கூடாது, நான் வந்து உட்காந்துக்கப்புறம் அங்கே சைலன்ஸ், கீப் சைலன்ஸ் இல்லை, இவங்க வந்தாலே அங்கே சைலன்ஸ் தான். அப்போ இவங்க வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, இவங்க வாக்கப்பட்டு போன இடத்துலையும் சரி, இவங்க பிறந்த வீட்லேயும் சரி, ஒரு சிம்ம ராசி சிம்ம லக்னத்து பெண் அந்த வீட்டுக்குள்ளே வருதுனாலே, இல்லை அந்த அலுவலகத்தில் வருதுனாலே அங்கே பின் ட்ராப் சைலன்ஸ் தான். ஒரு வைப்ரேஷன் இருக்கும், ஒரு வைப்ரண்ட்டாக இருப்பாங்க, அப்படி கண்ணீர் தான் இருக்கும். சிம்ம ராசி சிம்ம லக்னத்து பெண் இந்த இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னாலே அந்த ஒரு வைப்ரேஷன் இருக்கும், வைப்ரண்ட்டாக இருக்கும். அவங்க பேசும்போது அந்த கண்ணீர் கண்ணீர் கண்ணீர்னு இருக்கும். ஒரு பெண் பேசுவதே போல இருக்கும், ஆண் பேசுவதே போல இருக்கும், ஒரு ஆளுமையாக இருக்கும், ஒரு தன்னிகரற்ற தன்மையோட ஒரு ஒரு கம்பீரமாக பேசுவாங்க. அவங்க பேசுறதுக்கப்புறம் அங்கே இதுலேருந்து எந்த ஒரு இதுவும் நம்ம திருப்பி பேச முடியாது. ஒரு சிம்ம ராசி சிம்ம லக்னத்து பெண்கிட்ட நீங்கள் பேசி ஜெயிக்கவே முடியாது. அங்கே ஒன் வே ப்ராசஸ் தான். நான் தான் நம்பர் ஒன். அதாவது பிராண்டட்னு ஒரு வார்த்தை நீங்கள் இங்கிலீஷில் கேள்விப்பட்டிருக்கீங்க. பிராண்ட் அப்படின்னா மனிதர்களுமே பிராண்ட் இருக்கு. 2 கண்ணு, மூக்கு, வாய், 2 காது உள்ளவங்க எல்லாரும் மனுஷன் இல்லை. அந்த எண்ணங்கள் தான் உங்களுடைய பிராண்டை நிர்ணயிக்கிறது. இப்போ கூட சமீபத்தில் புஷ்பா 2 படத்தில் பிராண்டு, நான் தான், என் பேர் தான் பிராண்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுதான் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்ன பெண், அவ தான் பிராண்டே. இங்கே நான் தான் அப்படிங்கிறப்ப அவங்க உடுத்துற உடையாக இருக்கட்டும், அவங்க பயன்படுத்துகிற பொருட்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பிராண்டடான ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அவர்களே ஒரு பிராண்டடான மனுஷி தான். மோட்டிவேஷன் அப்படிங்கிறப்போ இவங்க மற்றவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருப்பாங்க. மற்றவங்களுடைய விஷயத்தை இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. மற்றவங்களோட செயல்கள் வந்து இவர்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டதாக இருக்கும். இவர்களை பார்த்து பலர் கடைபிடிப்பாங்க. தான் மற்றவர்களுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. தன்னை மற்றவர்கள் ஃபாலோ பண்ண நினைப்பாங்க. தான் சொல்கிற பேச்சை கேட்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. தான் சொன்ன பேச்சுக்கு மறு பேச்சு வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. மற்றவர்கள் இவர்களுக்கு அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது, மற்றவர்கள் இவர்கள் எதிர்த்து பேசினாலும் இவர்களுக்கு ஆகாது, பிடிக்காது. இவர்கள் பணிந்து செல்லவோ தனிந்து செல்லவோ தாழ்ந்து போகவோ பிடிக்காது, முடியாது, வராது. அப்போ இவங்க பார்க்கறதுக்கு இந்த பொண்ணு வந்து ரொம்ப திமிர் பிடிச்சவளாக இருக்கா, ரொம்ப யார் பேச்சு கேட்க அப்படி இருக்குமே தவிர, ஆனால் அவங்களோட செயல்களில் வந்து ஒரு தாராள குணம், ஒரு சுயநலமற்ற தன்னலமான ஒரு அமைப்பு,